பேலன்ஸ் இருக்க ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 3 ட்ரெஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த 3 ட்ரெஸ்ஸுமே இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த காட்டன் மெட்டீரியலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கிராப் டாப் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி தான் வரும். ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு தான். ஸோ இங்கே மட்டும் லைட்டாக வீ கட் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வரும். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் வரும் இது. ஸோ ஒரு காட்டன் குர்த்தி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜெட்டில் வந்து அம்பர்லா ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். அதே வீடியோவில் தான் இது கண்டினியூவாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நாட் வச்சுருக்கேன் பேக் நெக்கில். ஸோ ஒரு அம்பர்லா ஃப்ராக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலும், டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு மெட்டீரியல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்லீவ்க்கு வந்து லைனிங் வைக்கலை. ஸோ இதில் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு டாப்பில். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் மெட்டீரியலில் குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் குர்த்தி தான். நெக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக் கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் தெரியல. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் கொடுக்காம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீட்ஸ் வச்சு ஸோ நெக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்க 2 ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வீடியோ அட்டாச் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு வந்து 3 ட்ரெஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்க ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் காட்டுறேன். ஸோ இந்த எல்லோ கலர் குர்த்தி பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மாக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நார்மல் குர்த்தி தான். ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி வச்சுட்டு 3/4 ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு நார்மல் குர்த்தி தான். ஸோ இதில் வேறு எந்த டிசைனுமே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். குர்த்திஸ் எல்லாமே 100 ருபீஸ்க்கு தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு தான் கேட்டிருந்தாங்க. இவங்க எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில மெட்டீரியல் எல்லாமே அவங்களே கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அவங்களே தான் ஐடியா கொடுத்துருந்தாங்க. பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு இது ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட் டாப் மாதிரி காட்டியிருப்பேன். அந்த மெட்டீரியலை வந்து நெக் பேட்டர்ன் யோக் பார்ட் மாதிரி வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ
ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அவங்களே தான் பர்ச்சேஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன மாடலில் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக அப்போ தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் குர்த்தி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நெக்கில் வந்து லைட்டாக ஒரு வேறு பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கேன், பட் இதில் தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து குட்டியாக யூ ஷேப்பில் வர மாதிரி. ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான். இது ஒரு ஷார்ட் குர்த்தி. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே ஆல்ரெடி மெட்டீரியல் வீடியோ போட்டிருப்பேன் நான் தனியாக ஓப்பன் பண்ணி. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இது வந்து அவங்களோட அம்மாவுக்கு கேட்டிருந்தாங்க. இதுவும் ஒரு நார்மல் குர்த்தி தான், ரவுண்ட் நெக் வச்சுட்டு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். ஸோ மெட்டீரியல் வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு கொரியர் போட்டாலும் ஓகே, இல்லைனா என்கிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ நீங்கள் என்னோடய ஐடி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கேட்குற மாடலில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத் வந்து இவ்வளோ திக்காக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ரொம்ப பெட்ஷீட் மாதிரி இருந்துச்சு, ஸ்க்ரீன் கிளாத் மாதிரி இருந்தது, ரொம்ப திக்காக இருந்தது. ஸோ இது வந்து எக்மோரில் தான் வாங்கியிருக்காங்க. நானும் சேம் மெட்டீரியல் இதே பார்த்துருக்கேன் நான். பட் இது மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்காக இருக்கேன்னு நான் வாங்கவே இல்லை. ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இது அவங்க கொடுத்த ஐடியா தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் யோக் பார்ட்டில் வச்சுருக்க மெட்டீரியலும் வேறு ஒரு மெட்டீரியல் எடுத்து தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து எல்போ லென்த்துக்கு கேட்டிருந்தாங்க, பஃப் ஸ்லீவ். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே ஸ்கர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு லேயர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரில்ஸ் மாதிரி. ஸோ வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இமேஜ் வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாடலில் நானும் எனக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. இது எல்லாமே அவங்க சூஸ் பண்ணது தான். ஸோ அவ்வளோதான், ஃபுல் ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்ரெடி இருக்க ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த ட்ரெஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு கொரியர் போட்டுட்டேன். ஸோ இப்போது காட்டின இந்த ஒரு 4-5 ட்ரெஸ் மட்டும் இப்போது நாளைக்கு கொரியர் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சேட்டா.